வெல்கம் டு ஜானி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏவோட தேர்ட் செம் பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் செமஸ்டரை பொறுத்தளவில் ஆல்ரெடி பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ரிசல்ட் அப்டேஷன்ஸில் என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் செம்மை பொறுத்தளவில் தேர்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட பேப்பரை பொறுத்தளவில் மார்க் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தளவில் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ரிஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சிலர் ஏதாச்சும் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ மேபி ஒரு சிலர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம். அல்லது ஏதாச்சும் சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸுமே இப்போ நீங்கள் வெரிஃபை அதில் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்ற அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியுமே உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே இந்த அப்கமிங் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போனாலும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடலாம். பட் அதே சமயத்தில் இப்போ தேர்ட் செம்மை பொறுத்த லெவலில் அவங்க கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் ஃபோர்த் செம் மெயின் ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டாபிக் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனஃபைட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க காலேஜில் இருந்து அப்படின்னா ஸோ கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கான போனஃபைடை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து லெட்டர் பேட் வாங்குவீங்க. ஸோ இந்த கம்பெனியில் இந்த ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த லெட்டர் பேட் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராசஸ் போகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தளவில் உங்களுக்கு செகண்ட் செம்முக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட ரிசல்ட் வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இப்போலேருந்தே நீங்கள் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனோடைய லாஸ்ட் இயர் அப்படின்றதுனால ஸோ பேப்பர் வேல்யூஷனை பொறுத்தளவுலேயே உங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது. ஸோ பட் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ரிப்பரேஷன் நீங்கள் நல்லா பண்ணும்போது நல்ல மார்க்குமே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது ரெலவெண்ட்டான ஆன்லைன் டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.